ஹாய்! வாங்க நம்ம இந்தியா, பாகிஸ்தான் பார்டர் போய் பார்க்கலாமா? அதாவது வாகா பார்டர். வாகா பார்டர்னா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது அங்க வந்து இந்தியா, பாகிஸ்தான் எல்லையில வந்து 2 பேரும் பாகிஸ்தான் கொடியும், இந்தியா கொடியும் இறக்கும்போது பரேட் பண்ணுவாங்க. மார்ச் பாஸ்ட் மாதிரி பண்ணி, மார்ச் பாஸ்ட் பண்ணி அத இறக்குவாங்க. அது பார்க்கறதுக்காக தான் 2 சைடும் இந்தியாவுல இருந்தும் நெறையா பேர் போவாங்க. பாகிஸ்தான்ல இருந்தும் நெறைய பேர் இது டிக்கெட் எடுத்து நம்ம போ வேண்டியதா இருக்கும். அங்க தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது 1959ல இருந்து இது நடந்துட்டு இருக்குங்க. இங்க பாருங்க இப்ப வந்தாச்சு. இது வந்து இது ஏறுறதுக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்கிடுச்சுங்க. வெயிலா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஃபுல்லா நம்ம வந்து சீக்கிரமா வந்தாச்சு. இவ்ளோ பெருசு இது ஃபுல்லா எப்போ ஃபில் ஆகுறாங்களோ அப்பதான் வந்து இது ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா வந்து பிளேஸ் கிடைக்காதுன்றதுக்காக. இங்க பாருங்க, இங்க பாகிஸ்தான் இப்ப நான் காமிக்கிறது வந்து பாகிஸ்தான் சைடு. ஒரே ஒரு கேட்டு தான். அந்த சைடு பாகிஸ்தான், இந்த சைடு வந்து இந்தியா. இதுதான் அவங்களது நுழைவு வாயில். இங்க பாகிஸ்தான்னு போட்டிருக்கு பாருங்க. அவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம சைடு நெறைய பேர் வந்தாச்சு. ஆ நெறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. எவ்ளோ கும்பல் பாருங்க, எவ்ளோ கூட்டம் பாருங்க. வர வர நெறைய க்ரௌட் ஆயிடுச்சு. அந்த க்ரௌட் வர வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு ஃப்ளாக் பண்ணி மார்ச் பாஸ்ட் பண்ண வச்சாங்க. அப்புறம் வந்து லேடீஸுங்கெல்லாம் வந்து இது மாரி மார்ச் பாஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டு, இது மாரி எல்லாரையும் கீழ இருந்தவங்கலாம் கூப்பிட்டு நம்ம இந்த மேலே ஏறுறதுக்கே ஸ்டேடியம் மேலே ஏறுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. அதனால டக்குன்னு இறங்க முடியாது. கீழ இருந்தவங்கள மட்டும் கூப்பிட்டு இது மாரி பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆட வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனா எங்க பையன் தான் அழுதுகிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் பரேடு ஸ்டார்ட் ஆனுச்சு. நெறைய பரேடு இதே மாரி பண்ணாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு இத பார்க்கும்போது ஒரு தேசபக்தியே வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்க நம்ம சைடு பண்ற மாதிரி பாகிஸ்தான் சைடும் அவங்களுடைய ஆர்மி பெர்சன்லாம் அவங்களும் பண்ணுவாங்கங்க. 2 சைடும் வந்து பண்றது தான் இது. அதாவது அவங்க அங்க பாருங்க அந்த கேட் கிட்ட போயிட்டு நாங்க தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி இப்படி கால வச்சு காமிக்கிறது, மீசைய முறுக்கி காமிக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் பாகிஸ்தான்காரங்களும் அதுக்கு ஈடா என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நிறைய பரேட் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜனவரி 26 ஆகஸ்ட் 15க்குலாம் ஒருத்தர் வந்து வாகா பார்டரில் இது மாதிரி பண்ணுவாருங்க. அதாவது ஒருத்தர் வந்து நல்லா ஃபெமிலியராக இருப்பார். அவர் தான் லாஸ்ட்டாக இதை முடிச்சு வச்சார். நல்லா இந்த லாஸ்ட் ஒன்னை வந்து அவர் தான் பண்ணார். அவர் தான் வந்து இந்த பரேடே வந்து நடத்தினார். கரெக்டாக வந்து வழி நடத்திட்டு போனார். அதே மாதிரி லாஸ்ட்டாக சூரியன் வந்து மறையிறதுக்கும் கொடி இறக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க. பாகிஸ்தான் சைடு அவங்க, நம்ம சைடு நம்ம வந்து கொடி வந்து இறக்கி முடித்தாங்க. முடிச்சிட்டோடனே நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் சான்ஸ் இருந்தால் போய் பாருங்கள். ஓகே, பாய்.